கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, அதிகாலையில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. அதிகாலை உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி உம்மை நோக்கி உம்முடைய திருப்பாதம் வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி உம்முடைய திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. இது இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தருகின்ற உணவு, எங்கள் அன்றாட உணவு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே. அருள்மிக பெற்றவளே, நீ வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அன்னை மரியாளின் பரிந்துரையோடு இது வந்து அதிகாலை வேளையில் தாய் மரியாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னபடி எங்களுக்கு ஒரு தாய் உண்டு, எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒரு அன்னை உண்டு. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். நிறைவாழ்வை பெற்றிட இதோ நாங்கள் நிறைவாழ்வை பெற காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிலைவாழ்வு, நிறைவான வாழ்வு, அது உம்முடைய அருள் வாழ்வு. அந்த நிலையான வாழ்வுக்காகத்தான் ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய போராட்டம், எங்கள் போராட்டம் நல்ல ஒரு போராட்டம். இந்த பயணம், நற்செய்தி பயணம், விடுதலை பயணம், எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மோடு கூட உயிருள்ள நாட்களெல்லாம் நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று ஜோஷுவா சொன்னதைப் போல இதோ நாங்கள் ஒரே குடும்பமாய், இடைவிடா சகாய மாதா அன்னை பரிந்துரை ஜபக்குழுவாய் இதோ வந்து அமர்ந்திருக்கிறோம் சாமி. பொல்லாத ஆவிகள், சாத்தானின் சிந்தனைகள், சோதனைகள் எதுவாயிருந்தாலும் நீர் அகற்றி போடும். இந்த கருத்துக்காக மனவேதனையோடு மனபாரத்தோடு வந்திருக்கலாம், நோயாளிகளாக இருக்கலாம். ஐயோ, என் வேதனை பெருகிற்றே, ஏன் எனக்கு இந்த வேதனை என்று கண்ணீரோடு வந்திருக்கின்ற அநேக பிள்ளைகளையும், ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. நீர் எங்களோடு இடைப்படும், நீர் எங்கள் வாயிலிருந்து பேசும். அடியேன் கேட்கிறேன். நீர் பேசப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே, நீர் பேசப்போவதற்காய் நன்றி அப்பா. திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம் தேவ சமூகத்திலே. ஆமாண்டவரே, குடும்பமாய்
இந்த இடைவிடா சகாய மாதா குடும்பமாய் நாங்கள் ஒரே தாயின் பிள்ளைகள் குடும்பமாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரம். நீர் எங்களை வெறுத்து தள்ளாமல் எங்களோடு பேசும் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான். உம்மை மறுதளித்தவன் நான். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான். அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான். இந்த உலகே அறியும். உடைந்த பாத்திரம் நான். அது உமக்கே தெரியும். இந்த மனிதர்கள் என்னை அவமதித்த போதிலும் உடைந்த பாத்திரம் நான். ஆமாண்டவரே, எத்தனையோ துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மலை போல வந்தாலும் நீர் அதை பனி போல அமைதியாக எங்களை நடத்துகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்வந்தன் கேட்கிறான், நிலை வாழ்வை பெறுவதற்கு எனக்கு என்ன கிடைக்கும்? நான் என்ன செய்ய வேண்டும்? செல்வந்தன், உன் செல்வங்களை எல்லாம் விற்ற ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின்பற்றும் என்று சொன்னவுடன் அவன் வேதனையோடு திரும்பி போகிறான். ஆனால் மீன் பிடிக்கின்ற சாதாரண தொழிலாளி பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தாழ்ச்சியுள்ள ஜெபம். உம்மையே அண்டி வந்திருக்கிறேன் அப்பா. நீரே மெசியா, உம்மையே நான் அண்டி வந்திருக்கிறேன். நீரே வாழ்வதரும் உணவு, எல்லாம் உமக்கு தெரியுமே. நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம்? எங்கே போவோம்ப்பா? லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக 29-30 வசனங்களை வாசிப்போமா? 29-30 வசனங்கள். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு ஆமென். பேதுரு அவரிடம், பாரும், எங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதரர் சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்டவர் எவரும் இம்மையில் பன்மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வும் பெறாமல் போகார் என்றார். ஆமென். பேதுரு கேட்கிறார், பணக்காரன் கேட்கிறான், செல்வந்தன் கேட்கிறான், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே என்று இயேசுவை சொல்லும் பொழுது, நான் நல்லவன் தான் என ஏன் சொல்லுகிறாய்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே என்று சொல்லி கட்டளைகளை கடைபிடிக்கும் என்று சொல்லுகிறார். செல்வந்தன் இப்படியாக சொல்லுவான், நான் இளமையிலிருந்து கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, உனக்கு இன்னும் ஒரு குறைவு இருக்கிறது. உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நன்றாக ஜெபிக்கிறோம், நன்றாக பாடுகிறோம், நன்றாக சுதிக்கிறோம், நன்றாக ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு போகிறோம், மாசுக்கு போகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே ஏதோ ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்மிடத்துல குறை இருக்குது, உண்மையா இல்லை. தேவ சமூகத்தில் உண்மை இல்லை, அதுதான் குறை. அல்லேலூயா. 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 ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாலும் நேர்மையோடும் இல்லையே, அதுதான் நம்மகிட்ட இருக்கிற குறை. அரைகுறையாக இருக்கிறோம். அரைகுறை இன்னும் ஒரு குறைபடுகிறது, இன்னும் ஒன்று குறைபடுகிறது. என்னை வந்து பின்பற்றும் என்று சொல்லுகிறார். உமக்குரிய யாவற்றை விட்டு ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர் என்று சொல்லுகிறார். கேட்டவன் மனம் வருந்துகிறான், மனம் வருந்துகிறான். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்தொடர் என்று சொல்லுவார். இயேசுடைய பணியாளர்களாக நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கென்று கொடுக்கப்பட்ட நேரம், என் ஆண்டவருக்காக நான் கொடுக்கும் நேரம். என் தேவன் என்னை பார்க்கிறார், அவரோடு நான் உரையாடுவேன், பேசுவேன் என்று சொல்லி செல்வந்தன் உரையாடுகிறான். செல்வந்தனுக்கு பதில் என்ன கிடைத்தது? செல்வந்தனுக்கு கிடைத்த பதில் என்ன? இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே இது ஜெப வழிபாட்டிலே சாமி பசாசனுடைய எந்த தொல்லைகளும் இல்லாதபடி. ஒரு குறை நம்மிடத்தில், இதுதான் குறை. என்ன குறை? செவி மடுப்பதில்லை, அவர் குரலுக்கு கேட்பதில்லை, அவர் குரலுக்கு நாம் செவி மடுக்காமலே இருக்கிறோம். அதுதான் நம்மிடத்திலே இன்று ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை, குறை. என்ன குறை? உண்மையோடும் நேர்மையோடும் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோமா? ரோமர் 16:17 சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வேண்டுவது, நீங்கள் கற்றுக்கொண்ட போதனையை மீறி பிரிவினைகளையும் தடைகளையும் உண்டாக்குறவர்களை குறித்து கவனமாயிருங்கள், அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமன் பாந்தவர்களே, பிறருக்கு உகந்ததையே தேடுங்கள். மன வலிமை கொண்டவர்களாகிய நாம் பலவற்றவர்களின் குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும். ரோமர் 11:34 சொல்லுகிறது, ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளர் இருப்பவர் யார்? நமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? யாரும் இல்லையே. அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி என்று வேதம் சொல்லுகிறது. உடைய சமூகத்தில் அப்படியானால் என்ன? தாங்கள் தேடியதை இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் அடைந்து கொள்ளவில்லை. அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரே அடைந்தனர். எஞ்சோருடைய மனமும் அழுகி போயிற்று என்று ரோமேற்கேது திருமுகம் 11:7 வாசிக்கிறோம். ரோமர் 11:6 வாசித்து பாருங்கள். ஆமென். இவர்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாயின் செயல்களை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள். இல்லையேல் அருள் என்பதற்கு பொருளே இல்லை. ஆமென். ஆமென். இவர்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அருள் நிலை வாழ்வு, நிறை வாழ்வு. என் அருள் உனக்கு போதும். அந்த அருள் வளத்திற்காக நாம் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாயின் செயல்களை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள். இல்லையேல் அருள் என்பது பொருள் இல்லை. அப்படியானால் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவி ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். வசிக்கலாம் 11:8. ஆமென். ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்று மறைநூலிலும் எழுதியுள்ளது. ஆமென்.
ஆமென். ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார். காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று வேதம் சொல்லுது. ஆமென்டா. அதனாலதான் ரோமேயர் 10:21 சொல்லுகிறது, ஆனால் இஸ்ரேல் இனத்தை பற்றி தாங்கள் எண்ணங்களின்படி எனக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும். வாசிக்க கேட்போமா? ரோமேயர் 10:21. ஆனால் ஆனால் இஸ்ரேல் இனத்தாரை பற்றி தாங்கள் எண்ணங்களின்படி எனக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்றும் கூறுகிறார். ஆமென். தங்கள் எண்ணங்களின்படி எனக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் கலகக்கார மக்களின் மீது நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, தேடாதவர்கள் என்னை ஆமென். தேடாதவர்கள் என்னை கண்டடைய இடமளித்தேன், நாடாதவர்களுக்கு என்னை வெளிப்படுத்த இசைந்தேன் என துணிந்து கூறுகிறார். ஆமென். தேடாதவர்கள் என்னை கண்டடைய இடமளித்தேன், நாடாதவர்களுக்கு என்னை வெளிப்படுத்த செய்தேன். அதுதான் ஏசாயா மிக வேதனையோடு சொல்லுவார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆயினும் ஆமென். ஆயினும் எல்லாருமே செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே ஏசாயா, ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆமென். ஆமென். ஆண்டவரே நாங்கள் அறிவித்தவற்றை நம்பியவர் யார்? இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். தடுமாற்றம், ஜெபத்திலே தடுமாற்றம், எல்லாற்றிலும் தடுமாற்றம். ஒரு குறை, இன்னும் ஒரு குறைபடுகிறது. அல்லேலூயா. இன்னும் ஒன்று குறைபடுகிறது. ஆண்டவர் சமயத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் இன்னும் ஒன்று குறைபடுகிறது. அதுதான் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அன்று செல்வந்தனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறான் அந்த செல்வன் தலைவனாக இருக்கிறான். அவனுடைய கேள்வி, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே என்று போதகரை உயர்த்தி பேசுகிறான். இயேசுவை நல்ல போதகரே என்று சொல்லுகிறாயே, நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறாய்? என்ன அழகான பதிலடி கொடுக்கிறார். ஆமென் பார்த்தவர்களே. அதனால தான் ரோமேயர் 10:17 சொல்லுகிறது, ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. ஆமென். ஆகவே அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அல்லேலூயா. 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 அப்போ கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால் தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அதுதான் இயேசு அழகாக சொல்றார். பேதுரு அவற்றை கேட்கிறார், ஆண்டவரே பாரும், எங்கள் உடமைகளை விட்டுவிட்டு நாங்கள் உண்மை பின்பற்றியவர்களானோமே. இயேசு அழகா சொல்றார். லூக்கா 18:29 அதற்கு அவர் அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறையாட்சியின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிட்ட எவரும் அதுதாங்க நம்மகிட்ட குறை. விட முடியல, அதெல்லாம் விட முடியல. ஏன்? விட்டுவிட்ட எவரும். கொஞ்சம் விட்டு தான் பாருங்களேன். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பாங்க. நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் செய்கிற ஊழியம் அந்த குடும்பம் தலை தோங்கி நிற்கும். குழந்தைகள் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, போகிற இடமெல்லாம் வெற்றி. கப்பு வாங்காதவெல்லாம் கப்பு வாங்கிட்டு வரான். ஏன்?
அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும்போது ஒருத்தர் ஆண்டவருக்காக பேதுரு தான் சொல்கிறார், நான் வந்துட்டேன், எல்லாம் என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்தேன், உண்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்று. ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, இம்மையில் பன்மடங்கு. ஆமென். ஆமென். இம்மையில் பன்மடங்கு. அந்த வார்த்தை நமக்குள்ள போகணும். அதுதான் நம்மகிட்ட குறை. உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. இயேசு அழகா சொல்றார். அந்த குறை தான், அந்த மறைவுண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ளவில்லை. நீ ஆண்டவருக்காக முன்னால் வந்து நிற்கும் போது உன் குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதம், சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீயே ஆசியாக விளங்குவாய், நீயே ஆசியாக விளங்குவாய். அவருடைய சந்ததிகள் 1000 தலைமுறைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் நம் மேல் இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்ளாததுதான் நம்மிடத்தில் இருக்கின்ற குறை. ஆமென். 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 நம் மீது இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு மன்றாட்டு வச்சு, எனக்காக ஜெபம், எவனுக்காக ஜெபம், எனக்காக ஜெபம், எனக்காக வேண்டிக்கங்க வேண்டிக்கங்க வேண்டிக்கங்க. என்ன ஜெபம்? நீ வேண்டுவதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வழியாக தந்த தேவன். ஆமென். எல்லாம் உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஏடிஎம் உனக்கு கொடுக்க, எனி டைம் கேஷ் மாதிரி, எனி டைம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனி டைம் பிளெஸிங், எனி டைம் பிளெஸிங், ஆல்வேஸ் பிளெஸிங், எவ்ரி டைம் பிளெஸிங். இட் இஸ் இன் யூ. உனக்குள்ளே இருக்குது, வித் யூ. உனக்குள்ளே இருக்குது, நீ அதை தட்டி எடுக்க மாட்டே. அதுதான் உன்கிட்ட இருக்கிற குறை. ஆமென். 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 இன்னைக்கு எல்லாரும் எனக்கு ஜெபம் பண்ணிக்க, ஏன் ஜெபம் பண்ணிக்க, எனக்கு ஜெபம் பண்ணிக்க. அவங்க போனால் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இந்த ஜெபம் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன ஆண்டவருக்கு தெரியுமே. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் உன்னை காக்காமல் விட்டு விடுவாரா? ஆமென். உன்னை விட்டுடுவாரா? எப்ராஹிம் என் அருமை மகன் அல்லவா, என் அருமை மகள் அல்லவா? உனக்கு எதிராய் நான் அடிக்கடி பேசின போதிலும் நான் உன்னை மறப்பேனோ? ஆனாலும் இன்னைக்கு எல்லாரும் வேண்டிக்கங்க வேண்டிக்கங்க வேண்டிக்கங்க. நீ வேண்டும் ஆண்டவர் சமத்தில், அதான் உன்கிற குறை. அல்லேலூயா. 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 உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. அதுதாங்க இன்னைக்கு டைட்டில். உனக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உண்மையான ஆலோசனையில் வந்து, ஆண்டவரே நீர் எனக்கு பார்த்துக்கணும், நீங்கள் பண்ணுவீங்கப்பா, நீங்கள் கொடுத்தது, நீங்கள் வச்சது, நீங்கள் பார்த்துவீன்னு சொல்லி விட்டுருங்க. அது எல்லாம் மலை போல துன்பமாக இருந்தால் அப்படி பனி போல மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கடினமான உள்ளங்களை அப்படியே பசுமையான உள்ளங்களாக மாற்றி விடுவார். ஆமென். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் பாருங்க, நீங்க ஜெபிப்பதற்கு முன்னால் ஆண்டவருக்கு தெரியும், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். உன்னை தொடுகிறவன் என் கண்மணி. அவருடைய கண்மணியை குத்த போக முடியுமா? இவை கொடுக்கப்பட்டிருக்கு, முடியாது. அவருடைய நம்மெல்லாம் அவருடைய கண்மணிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் கண்மணிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பாண்டவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவை. அப்போ நமக்கு இன்னும் ஒரு குறை. என்ன குறை? நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே பெற்றுவிட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசம் நம்மிடமே இல்லாதது தான் ஒரு குறை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க நம்மகிட்ட குறை. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. நம்முடைய விண்ணப்பங்கள் மன்றாட்டு எப்படி இருக்குது? வேண்டிக்கொள்ளும் 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 நினச்சி நினச்சி வேண்டிக்கொள்ளும் 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 சொன்ன ஆண்டவரை என்ன விரும்புகிறார்? அவரை அறியும் அறிவை நான் பெற்றிட, கடவுளை அறியும் அறிவை நான் பெற்றிட. அவரை அறிந்து கொள்ளவில்லையே. 4 நிலைகளை நேற்று நாம் பார்த்தோம். நிலை வாழ்வுக்கான 4 நிலைகள். அல்லேலூயா. அல்லேலூயா.
4 நிலைகள் என்ன? முதலாவது நிலை என்ன? கடவுளை அறிதல், கடவுள் அறிதல். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, கடவுளின் அருளை வாழ்த்துதல். ஆமென், அவருடைய வாழ்தல், அவருடைய அருளுக்காக, அவருடைய அருள் போன்று அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அதில் போல வாழ்ந்து காட்டுதல். அல்லேலூயா. மூன்றாவது கடவுளின் தெய்வீக வாழ்வை பகிர்ந்து கொள்ளுதல். ஆமென், பகிர்ந்து கொள்ளுதல், பற்றி கொள்ளுதல் செய்கிறோமா? இந்த நிலையான மகிமையில் அவரோடு நிலைத்து என்றும் அந்த மனவெளி ஜபம் எப்பொழுது நம்ம நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்ற மனவெளி ஜபம் 24 மணி நேரம் நம்முடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனவெளி ஜபம் மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா, எனக்கு ஏதோ துன்பம் வந்தது, எனக்கு துன்பம் அடைந்தது என் நன்மைக்காகவே, நன்றி அப்பா. நன்றி அப்பா. எனக்கு இந்த சோதனை வந்தது என்னுடைய நன்மைக்காகவே, நன்றி அப்பா. நன்றி அப்பா. அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வீட்டு வேலையில் செய்யும் பொழுது, என்ன செய்யும் பொழுது, ஏது செய்யும் பொழுதும் இந்த மனவெளி ஜபம் சொல்லிகிட்டே இருக்கு. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நீ போகிற இடமெல்லாம் வாய்க்கும், நீ போகிற இடமெல்லாம் அப்படியே சீரும் சிறப்புமா இருக்கும். இது நடக்குமா, இது போகுமா, இது வருமா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, அவநம்பிக்கையோட இதில் ஒன்றுமே கிடைக்காது. நன்றி இயேசுவே, நீ தரப்போவதற்காய் நன்றி அப்பா, நீ செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. நம்முடைய விண்ணப்பங்கள் எவ்வளோ இருக்குது? 90% விண்ணப்பமாக இருக்குது, 10% தான் 1-2 பேர் நன்றி சொல்கிறோம். நன்றி ஜெபமே இல்லையே. நன்றி ஜெபம், நன்றி சொல்லுங்க. நீர் எனக்கு இதை தரப்போவதற்காய் நன்றி, இதை நீர் எனக்கு செய்ய போவதற்காய் நன்றி, நன்றி. ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள எனக்கு கிடைக்கும். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். பேதுரு கேட்கிறார், பாரும், எங்கள் உடைமைகளை விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே, எங்கள் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் உங்கள் பின்னாடியே வரோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்னப்பா? செல்வந்தனுக்கு வெளிப்பாடு கொடுக்கல, அதனால தான் இயேசு அழகா சொல்றாரு, அவன் மனம் வருத்தப்படுகிறான். செல்வந்தன் அவன் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு, செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம். செல்வர் ஒருவர் இறையாட்சி உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொன்னார். அதை கேட்டவர்கள், யார்தான் மீட்பு பெற முடியும் என்ற கேள்வி. நீங்கள் நம்மளும் அப்படி தான் கேட்குறோம். எல்லாம் இருக்குது,
1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆமென். ஆமென். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். தேவனே, ஆண்டவரே, என்னை பாருங்கப்பா. தேவனே, என்னை பாருங்க. ஆண்டவரே, என்னை பாருங்க. என் பாவங்களை எல்லாம் நீர் பொறுத்து கொண்டீர். என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டீர். எனக்கு உரியதை நீர் வைத்திருக்கிறீரப்பா. எனக்குரிய பங்கு அதை யாராலும் எடுக்க முடியாது. எனக்குரிய பங்கு, ஆமென். எனக்குரிய பங்கு இம்மையில் பன்மடங்கு. எனக்குரிய பங்கு என்ன? இம்மையில் பன்மடங்கு. உண்மையில் பன்மடங்கு. இம்மையில் பன்மடங்கு என்றால் அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் வாழும் பொழுதே பன்மடங்கு. ஆமென். 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 இந்த உலகத்தில் வாழும்போதே தேவ பிள்ளைகளே, ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு, ஐயோ எல்லாத்தையும் விட்டு, நோ 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 நாட் அட் ஆல். Question doesn't arise. இம்மையில் பன்மடங்கு, பன்மடங்கு. இம்மையில் இந்த உலகத்திலே உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏன் சில பேரெல்லாம் பார்த்து பொறாமப்படுறோம். ஐயோ அவருக்கு எல்லாமே, அவங்களுக்கு எல்லாமே 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 எல்லாமே. ஏன் எப்படி வருது? அந்த செல்வந்தனை போல சொத்து சுகம் காசு பணம்னு சொல்லியிருக்காது. உண்மையாக அதெல்லாம் தள்ளி போட்டு குப்பைன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உங்ககிட்ட வந்துட்டப்பா, உங்ககிட்ட வந்துட்டப்பா, நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்குவீங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா? என்ன மறந்தா நான் எங்கப்பா போவேன்? என்ன மறந்தா நான் எங்கப்பா போவேன்? என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை சொல்லிட்டு இருக்கிறியா? சொல்லாத. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே நானும் வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவேன்னு சொல்லி அப்பான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. பேதுரு சொல்கிறாரு, பாரும் எங்கள் உடைமைகளை விட்டு விட்டு நாங்கள் உம்மை பின்பற்றினோமே. என்ன சிம்பிள் கான்செப்ட். இம்மையில் பன்மடங்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். எப்போ ஆண்டவருக்காக உன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற பாரு, அங்க உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஆசீர்வாதம் படிப்பார்கள். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை காண்பாய். குடும்பங்களிலே அமைதி. நீ ஒருத்தி உட்கார்றது, ஒருத்த உட்கார்றது. மற்றவங்கெல்லாம் வரல, சோம்பேறி தூங்குறாங்க, விட்டு, நோ ப்ராப்ளம், நீ பிடிச்சிக்கோ. ஆமென். 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 நீ பிடிச்சிக்கோ. ஆண்டவர் சமூகத்தில் டைட்டாக இறுக்கி சிக்கனை பிடிச்சிக்கோ. உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். ஆமென். ஆமென். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக உட்கார்றாங்கன்னா, உண்மையாக அவருடைய வார்த்தைகளை கேட்குறாங்க, வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இம்மையில் இம்மையில் பன்மடங்கு. இம்மையில் கேட்பதற்கு முன்பதாகவே சாங்ஷன் பண்ணிடுவார். ஆமென். ஆமென். கேட்பதற்கு முன்பதாகவே சாங்ஷன். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் செய்ய போவதற்காய் நன்றி, ஆண்டவரே நீ இதை தரப்போவதற்காய் நன்றி. அந்த ஜெபம் நமக்குள்ள வந்துச்சுன்னா தான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென். 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 நீர் எனக்கு இதை தரப்போவதற்காய் நன்றி.
ஆபிரகாம் பாருங்க, ஈசாக்கு ஒரே பையன், ஒரே பையன். எனக்கு இப்போ காணிக்க கொடுக்குறாரு, கொண்டு போகிறாரு, எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஈசாக்குக்கு விளக்கமாக இருக்கு, விவரமாக இருக்கான். என்னப்பா விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, பலிக்கு ஆடு எங்கே? ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். உனக்காக அவர் யுத்தம் செய்வார், உனக்காக அவர் போரிடுவார். அப்போ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது என்ன? உமக்கு இன்னும் ஒன்று குறைப்படுகிறது, என்ன? அல்லேலூயா. இறையாட்சியின் பொருட்டு, ஆண்டோடைய வார்த்தையின் பொருட்டு. அதான் மார்க் நற்செய்தி இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 20, அதிலே பாருங்க, பேதுரு கேட்பார் பாருங்க, 28ஆம் வசனம். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும். ஆமென். ஆமென். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர், இந்த இடத்துல ஆவியானவர் தெளிவுபடுத்துறாரு பாருங்க. என் பொருட்டும் நற்செய்தி. ஆண்டவரை முன்னிட்டு, கிறிஸ்துவை பொருட்டு. கிறிஸ்து அதான் நிலை வாழ்வுக்கு, அவர் தாங்க அருள் வாழ்வு, அவர் தாங்க. கிறிஸ்து இல்லாமல் நிலை வாழ்வு நமக்கு இல்லை. அதனால தான் யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை அறிவதே நிலை வாழ்வு. யோவான் 3:15 சொல்லுகிறது, நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர். ஆமென். அதனால தான் யோவான் 3:16 சொல்லுகிறது, ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு. ஆமென். மார்க் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும். என் பொருட்டும், ஆமென். அந்த ரெண்டு தாங்க. என் பொருட்டும், இயேசுவை பொருட்டும். ஆமென். ஆமென். அவரை பொருட்டு, அவருக்காக. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமாக கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமாக கருதுகிறேன். எனக்காக ஐயா, எனக்காக என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். யாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும்
எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், பாதையிலே நான் ஓடுகிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை பேர் ஓடுறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஓடுவீங்க? ஓடுவீங்களா இல்லை அங்கேயே இருந்துக்குவீங்களா? அல்லேலூயா. ஓடுங்க, பந்தயம் ஓடுங்க, போராட்டம் ஓடுங்க. அதான் பிலிப்பியர் 3:14 சொல்லுகிறது, அழகாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:14 வேகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:14 மேலுலகில் இருந்து வருகின்ற அழைப்பு, மேலுலகிலிருந்து வருகின்ற அழைப்பு. அந்த அழைப்பு. ஆமென். பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆமென். கிறிஸ்து இயேசு இல்ல ஒன்றும் நடக்காதுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இல்லாம ஒன்றும் நடக்காதுங்க. நீ அங்கேயும் இங்கேயும் ஓடாத. இயேசுவே. அந்த மனவெளி ஜபம் இன்னைக்கு எல்லாரும் ஒரு முடிவு எழுதுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை என்று ஒவ்வொரு நிமிஷமும் நீ எந்த வேலை செய்கிற, என்ன பண்ணுற, கோபம் வருது, ஒருத்தர் மேலே எரிச்சல் வருது, புகைச்சல் வருது, இயேசுவே உமக்கு நன்றி அல்லேலூயான்னு சொல்லி பாரு. மனம் வலிமை பெறும். ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு தலை வலிக்குது, ஒரு முதுகு வலிக்குது, பாடு வருது, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லிப்பாரு. ஆத்துமாவே நன்றி சொல்லு. அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். பிலிப்பியர் 3:14 மேலுலகில் இருந்தார். ஆமென். பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம், கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசு. கடவுள் மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே, விடுவிக்கும் அழைப்பு. விடுதலை அங்கிருந்து வருது. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில். அவ்வளவுதான். மேலிருந்து விடுதலை, அங்கிருந்து விடுதலை வரணும். நீ இங்கே விடுதலை தேடி ஓடினா ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை நாயகன் அங்க இருக்காரு. அவர் தான் விடுதலை கொடுக்கணும். அவர் தான் பூட்டு போட்டு வச்சிருக்காருன்னா அவர் பூட்டு போட்டு வச்சிருப்பாரு. அவர் திறந்து விட்டாருன்னா அங்க திறந்துடும். அல்லேலூயா. நம்ம எங்கேயோ நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். அவர் போட்டு வாய்க்கு பூட்டு போட்டு வச்சிருவாரு, கட் பண்ணி வச்சிருவாரு, கடைச்சி வச்சிருவாரு கொஞ்ச நாளைக்கு. அல்லேலூயா. ஏன் எனக்கு, ஏன் எனக்கு, ஏன் எனக்கு, ஏன் எனக்கு என்று சொன்னார். உனக்கென்று ஒரு நல்ல திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். உன்னுடைய எதிர்காலத்திற்கு ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை, பாடு, ஒன்றும் கவலைப்படாது. நிலைவாழ்வு, அதான் திட்டம். ஆமென்.
என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் என்ன கிடைக்கும்? 100 மடங்கு. 100 மடங்கு. மார்க் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இம்மையில் 100 மடங்கு. பஸ் 100% ஆசீர்வாதம். அவருடைய பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு நீ அவருக்காக. அதனால தான் இந்த பாடல் மிகவும் அழகாக எனக்கு பிடித்த பாடல். அல்லேலூயா. நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்கள், ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து. விடுதலை பயணம் 3:21 வேகமாய். ஆமென். அப்பொழுது இம்மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவர் ஆக்குவேன், நீங்கள் வெறுமையாய் போக போவதே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் சந்தோஷமா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. சரி, இயேசுவே நன்றி. மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனம். விடுதலை பயணம் 3:21. விடுதலை பயணம் 3:21. அப்போது மக்களை எகிப்தியர் பார்வையில் விரும்பத்தக்கவர் ஆக்குவேன், நீங்கள் வெறுமையாய் போக போவதே இல்லை. ஆமென். ஆமென். நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அதனால தான் ஏசாயா 61:7 இன்னும் அழகாக சொல்லும். கொஞ்சம் வேகமா. ஏசாயா 61:7. ஆமென். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரிதாகும். ஆமென். 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 அவமானம் மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார், கூனி குனிந்த உன் வாழ்வை தலை நிமிர செய்திடுவார். அல்லேலூயா. 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 மீண்டும் வாசிக்கலாம். ஏசாயா 51:14. ஏசாயா 51:14. ஏசாயா 51:14. ஆமென். கூனி குறுகியவன் விரைவில் விடுதலை பெறுவான். கூனி குறுகியவன் விரைவில் விடுதலை பெறுவான். அவன் குழியில் செத்து வீழ்வதில்லை. அவனுக்கு உணவு இல்லாமல் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஏசாயா 61:7 51:14 ஜாயின் பண்ணிக்கங்க, பார்க்கலாம் என்ன அழகா இருக்குது பாருங்க. ஏசாயா 61:7 மீண்டும் ஒருமுறை தயவு இது வாசிக்கலாம். ஆமென். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆமென். இப்போ வாக்குத்தத்தம் நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் ஏன் வேண்டிக்கொள்ளும் தப்பு. வாக்குத்தத்தம் நம் தலைமையில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஏசாயா 51:14 வேற ஒருத்தர் வாசிங்க டக்குன்னு. ஏசாயா 51:14. குனிந்த நான் வானங்களை விரித்து பரப்பினேன், மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன், சீயோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன், என் சொற்களை உன் நாவில் அருளினேன், என் கை நிழலில் உன்னை மறைத்துக் கொண்டேன். ஆமென். ஆமென். மீண்டும் அந்த அதிகார வசனத்தை சொல்லி வாசிங்க தம்பி, சீக்கிரம். மீண்டும் வாசிக்கலாம். ஏசாயா 51:14.
ஹல்லேலூயா. கூனி குறுகியவன் விரைவில் விடுதலை பெறுவான். அவன் குழியில் செத்து வீழ்வதில்லை. அவனுக்கு உணவு இல்லாமல் போகாது. ஆமென். ஆமென். கூனி குறுகியவன். அதனால்தான் புலம்பல் 3:22 சொல்லுகிறது, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. புலம்பல் 3:23 சொல்லுகிறது, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். 24 சொல்லுகிறது, ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் கர்த்தர் நல்லவர். உண்மையாய் தேடுகிறவருக்கு ஆண்டவரே என் பங்கு என்று அதான் குறை. நீ என்ன உங்ககிட்ட இருக்கிற குறை? இதுதான் குறை. இன்னும் ஒன்று குறைபடுகிறது. அந்த கடைசி நேரத்தில் அவருடைய இந்த பிளஸ்ஸிங் நேரத்தில் உன்னுடைய உள்ளம், மனசு, சிந்தனை, சொல், செயல் எல்லாம் அங்கங்கே போகுது. இதுதான் உனக்குள்ள குறை. ஆமென். அதுதான் நம்மகிட்ட இருக்க எல்லார்ட்ட இருக்கிற குறை. அந்த பிளஸ்ஸிங் டைமில் டைம் ஆயிடுச்சு, பேக் பண்ணுறோம், பைபிளை மூடி வச்சிடுறோம், 7 ஆயிடுச்சு, ஐயோ முடிஞ்சு போச்சு, இனி என்னால் முடியாது. இயேசு வருத்தப்பட்டு நம்மளை பார்த்து வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை முதல்ல கொடுத்துட்டார். அதை உணராமல், அதை புரிஞ்சுக்காம, அதுதான் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்கிற குறை. அல்லேலூயா. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இதோ இந்த காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான வேத வசனங்களை நீர் எங்கள் வாயில் வைத்து நீர் எங்களோடு பேசினீரப்பா. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் ஒரு நாளும் தீர்ந்து போவதில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் நம்பிக்கைக்குரியவர். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசிய இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் என்னோடு எனக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகிறது. எனவே நான் அவரில் நம்பிக்கை வைக்கிறேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். கடவுள் ஒருவரே நல்லவர். அவர் ஒருவரே நல்லவர். கடவுள் ஒருவரே நல்லவர். நல்ல போதகரே என்று செல்வந்தன் சொல்ல, நான் நல்லவன் என்று ஏன் சொல்லுகிறார்? கடவுள் ஒருவரே நல்லவர். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவரால் மாத்திரம் முடியும். எங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே? என்ன குறை இருக்கிறது? எங்களிடத்தில் இருக்கிற குறைகளை எல்லாம் நீர் அறிவீரப்பா. வாழ்வு தரும் வசனம் உம்மிடமன்றோ உண்டு. மீட்பளிக்கும் வல்லமை உம்மிடமென்றோ உள்ளது. நிலைவாழ்வை பெற உம்மிடமென்றோ உடைய வார்த்தைகள் உண்டு ஆண்டவரே. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் காலைதோறும் நீர் புதுப்பிக்கிறீர். நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். நாங்கள் பெற்றுக்கொண்ட மாட்டவர். புலம்பல் 3:40 சொல்லுகிறது, நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற குறை. ஆமென். நாம் நம்முடைய வழிகளை ஆய்ந்து அறிவதில்லை. நாம் வழிகளை ஆய்ந்து அறிவதில்லை. ஆண்டவரிடம் திரும்புவோம் என்ற எண்ணம் நமக்குள் இல்லை. இதுதான் இன்று ஒரு குறை. அல்லேலூயா என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும், இல்லங்களையும், பிள்ளைகளையும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். ஆமேன்.
Have a nice day. God bless you. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் உற்சாகமாய். இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 அப்பா நன்றி இயேசுவே நன்றி. God bless you.